ஆதியிலே நல்ல வேதநாதா 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 அம்பலத்தில் வந்து ஆடுமைந்தா 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 ஆதியிலே நல்ல வேதநாதா 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 அம்பலத்தில் வந்து ஆடுமைந்தா ஆடுமைந்தா ஆடுமைந்தான் ஜோதியாக வந்த நின்ற மாலை அண்ணாமலை வந்து அருள் புரிவா சாசாவோட நல்ல கதை பாட கதை பாட கதை பாட வரந்தருவாய் அம்மா கலைமகளே 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 சாசாவோட நல்ல கதை பாட கதை பாட கதை பாட வரதருள்வாய் நல்ல கலைமகளை கலைமகளே கலைமகளே அந்த பாதாள நல்ல லோகத்திலே பத்மாசுரன் என்ற வல்லரக்கன் 12 ஒரு வருட காலம் பகவானே அவன் மனதில் எண்ணி பாரத்தவோம் அவள் செய்வாள் சிவனாரை நல்ல மனதில் எண்ணி மனதில் எண்ணி மனதில் எண்ணி ஏற்றத்தவம் அது செய்வானா அரக்கன் செய்வானா வல்லரக்கன் செய்வானா பகவான் மனதில் எண்ணி மனதில் எண்ணி மனதில் எண்ணி அவம் அது அவன் செய்வானா செய்வானா அந்த அரக்கனோட நல்ல தவம் அதுதான் 12 ஒரு வருட காலம் பக்தனை போலவன் தவம் இருந்தான் 13வது வருடத்திலே வருடத்திலே அவனுடைய அந்த தவம் அதுதான் கைலாசம் வருகுதையா 11 நல்ல வருடத்திலே அவன் தவம் கைலாசம் வருகுதையா அங்கே தெரியுதையா அப்படி ஆடாத நல்ல கைலாசம் ஆடிக்கொண்டு அங்கே இருப்பதைத்தான் கண்டாலே அம்மா பார்வதியா ஏ ஐயாவே ஆண்டவனே அரும்பெருமான் சொல்லை கேளும் இந்த ஆடாத கைலாசம் ஆடிக்கொண்டு இருப்பதென்ன பகவானோட இடம் அதிலே அம்மை பார்வதியால் கேட்டாளா ஏ ஐயாவே ஆண்டவனே அரும்பெருமான் சொல்லை கேளோ ஐயா ஆண்டவன் சிவ
சிவபெருமான் இடத்திலே அம்மா உமா தேவியானவள் கேட்கிறாள். என்ன கேட்கிறாப்பா? என் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியானவள், ஆமா, உலகளந்த அம்பிகையானவள், ஈஸ்வரியானவள், ஆதிபரா சக்தி கேட்கிறார். ஆண்டவனும் கேட்கிறா. இறைவா, பகவானே, இந்த ஆடாத கைலிங்கிரி மாமலை ஆடுகிறது அசையக்கூடிய காரணம் என்ன? என்ன காரணம் பகவானே? ஆண்டவனான சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து பார்க்கக்கூடிய வேளையிலே ஒரு பாலகன் தவம் இருப்பதை கண்டான் சிவன். சிவனார் பார்க்கிறா. பார்வதி, என்ன? ஒரு பாலகனானவன் தவம் செய்து கொண்டிருக்கிறான். இருக்கிறானே. அதனால் ஆடாத கைலாச மாமலை ஆடுகிறது அசைகிறது. ஆமா, உமாதேவியானவரிடத்திலே ஒரு பாலகன் தவம் செய்தான். அவனுடைய தவம் நிலைமை ஈடேறி ஆமா ஆதி கைலாச மாமலை வருகிறது. ஆமா, ஆடுகிறது. ஆடாத கைலாச மாமலை ஆடுகிறது அசைகிறது, அக்னி சோலையா வீசுகிறது. பார்வதி, அப்படியானால் தவம் இருக்கும் பாலகனுக்கு வேண்டிய வரங்கள் நாம் கொடுக்க வேண்டும். கொடுத்தாக வேண்டும் அம்மா, இல்லையா? ஆமா. அதனால் ஆதிபரா சக்தியானவரிடத்திலே சிவபெருமான் சொல்கிறான், அம்மா, நமக்கு தொண்டு ஒளியை செய்யக்கூடிய நந்தி ஈசனை அழைக்கிறான். நந்தி தேவன் வருகிறான், ஓடோடி வருகிறான். தவம் இருக்கும் பாலகனை அழைப்பதற்கு நந்தி ஈசனானவன் வருகிறான். வரான். கொண்டு குமடு விட்டான். கொடியமலை தனை கடந்து வருகிறான். ஓடோடி வருகிறான். யாரை காண்பதற்கு வருகிறான்? யாரையப்பா? அந்த தவம் இருக்கும் பாலகனை, தவம் இருக்கும் பாலகனை அழைப்பதற்கு வருவான். அழகுடைய நந்தி தேவன் ஓட்டமும் பெருநடைய ஓடோடி வருவான். அது கைலாசம் மலையும் விட்டு பூலோக சீமையில தவம் இருக்கும் பாலகனை தவசிநாதனை காண்பதற்கு நந்தீசன் வருவான. அத்துவான கானகமான ஆண்டரமும் இல்லவனமதியில தவம் இருக்கும் பாலகனை நந்தீசன் கண்ட போது அரக்கனுடைய தவம் அதுதான். அவனுக்கு பல்லெல்லாம் பாசி பெற்று ரோமமெல்லாம் சடைகள் பின்னைகள் கட்டெரும்பும் சித்தெரும்பும் அவன் காததிலே எடையிருக்க காற்றடித்து மணல் குமித்து கரையன் புற்று போல் வளர்ந்திருக்க இதை கண்டானே நந்தீசன். ஏத்தவம் இருக்கும் பாலகனே நந்தீசன் அழைப்பான. ஏவானவன தவசிநாத இருந்த தவம் போதுமடா, ஈசன் உன்னை அழைத்தார் நந்தீசன் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு வல்லரக்கன் எழுந்தரித்து பகவான் வந்தார் என்று முக்காலம் வல்லம்மை வந்தார். இதை கண்டான் நந்தீசன். ஏ வாட வாட தபசிநாதா, நான் இல்லை பகவானோ, நீ என்னோடு வருவையான பகவானை கண்டிடலாம், ஏற்ற வரம் அதை வாங்கிடலாம். தவசிநாதனை அழைத்து கொண்டு நந்தீசன் வருவான்.
வல்லரக்கன் நமஸ்கரித்தான் நமஸ்கரித்தான் அப்படி பகவானை வந்து கண்டு மக்கான வல்லமை வந்து பகவானை கண்டா போது கண்டானே ஆதிசிவன் வடபபாலகன் வடிவள்ளகன் சொல்லி கேள ஆன சிவபெருமான் அப்பா ஏ பாலகா உனக்கு எந்த ஊரு எதற்காகவே நீ தவம் இருந்த காரணம் என்ன சொல்லு சொல்லையப்பா ஈசனான சிவபெருமான் இடத்திலே சொல்கிறான் கேட்கிறான் எனக்கு பாதாள உலகம் உலகம் அப்பா என் பேர் பத்மாசூரன் என்ற வல்லரக்கன் வல்லரக்கன் எனது பேர் இறைவா எனக்கு பகவான் இடத்திலே வரம் வாங்குவதற்காகவே நான் தவம் இருந்தேன் ஆமா தவம் இருந்து வந்தேன் என்ன வரம் வேண்டும் உனக்கு கேளப்பா கேட்ட வரம் உனக்கு நான் தருகிறேன் அரக்கா வரத்தினுடைய விவரத்தை சொல் சொல்லப்பா அரக்கனானவன் சொல்கிறானா என்ன ஐயா ஆண்டவா பகவானே எனக்கு என்ன வர வேண்டும் தெரியுமா என்னப்பா எனக்கு எள்ளிலையும் சிறிய வரம் ஈசனே எனக்கு வேண்டும் கடுகளையும் சிறிய வரம் கரை கண்டனே எனக்கு வேண்டும் மூன்று விரல் தன்னால் முடிக்கும் வரம் வேண்டும் என்ற கண்டான் சிவபெருமான் வரத்தினுட விவரம் என்ன அரக்கா எள்ளிலையும் சிறிய வரம் கடுகளையும் சிறிய வரம் என்ன வரம் ஆமா சின்ன வரம் கேக்குறியப்பா வரத்தினுடைய விவரத்தை சொல்வையானால் ஆமா கேட்ட வரம் உனக்கு நான் அத்தனையும் தாரம்பா மூன்று விரலால் முடிக்கு வரமானால் அந்த வரத்தினுடைய விவரத்தை சொல் சொல்லப்பா ஆண்டவா என்ன நான் வரத்தினுடைய விவரத்தை நான் சொல்ல வேண்டுமானால் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாளே ஆமா அமர்ந்திருக்கிறாளே அம்மை ஆதிபரா சக்தி பேரிலே சத்தியமாகவே கேட்ட வரம் தருகிறேன் என்று சொல்லுங்கள் சொல்லும் வேளையில வரத்தினுடைய விவரத்தை சொல்கிறேன் ஐயா சொல்லுகிறேனப்பா ஆண்டவா சிவனே ஆமா ஆதிபரா சக்தி மேல் சத்தியம் அல்லவா கேட்கிறான் கேட்கிறான் ஏ அரக்கா எப்பா பார்வதி மேல் சத்தியமாகவே சொல்லுகிறேன் சத்தியமாக சொல்லுகிறேன் கேட்ட வரம் அத்தனையும் தருகிறேன் ஐயா நான் தாரணப்பா என்ற அரக்கனானவனிடத்திலே ஆண்டவனான சிவபெருமான் சொல்கிறான் உனக்கு கேட்ட வரம் அத்தனையும் உங்களுக்கு தரேன் வல்லரக்கனிடம் மதியில பகவான் சொன்ன போது இது கண்ணானை வல்லரக்கன் ஐயாவை ஆண்டவனே அரும்பெருமான் சொல்ல கேளும் அரும்பெருமான் சொல்ல கேளும் ஐயா அரும்பெருமான் சொல்ல கேளும் ஐயா எள்ளிலையும் சிறிய வரம் கடுகளையும் சிறிய வரம் இறைவா பகவானே மூன்று விரலால் முடிக்கும் வரம் வரம் அந்த வரத்தினுடைய விவரத்தை நான் சொல்லுகிறேன் என்னுடைய ஒரு விரலை எடுத்து ஒரு பர்வதத்தை நோக்கி நீட்டினால் பர்வதம் சுக்கு சுக்கான்னு ஒருங்கி போகணும் போக வேண்டும் இரண்டாவது விரல் எடுத்து ஒரு சமுத்திரத்தை நோக்கி நீட்டினால் சமுத்திரம் அனல் பற்றி எரிய வேண்டும் தீ பற்றி எரியணும் நீட்டிய பக்கமெல்லாம் தீ பற்றி எரிய வேண்டும் எரியணும் அப்பா என்னுடைய மூன்றாவது விரல் ஆள்காட்டு விரல் எடுத்து ஒருவனுடைய சிரசை நோக்கி நீட்டினால் அவனுடைய சிரசு துண்டித்து 7 கடலுக்கு அப்பாய் போய் விழ வேண்டும் அப்படி வர வேணும் அப்பேற்பட்ட வேண்டாமடா அரக்கா
அரக்கா என்ன அடுத்தவனை அழிப்பதற்கு வரம் கேளாதப்பா கேளாதப்பா அது உன்னையே அழித்து விடும் நின்னை அழித்திடும் வேற வரத்தை கேள் பொண்ணை கேள் பொருளை கேளு பொருளை கேள் நாடை கேள் நகரத்தை கேள் உனக்கு நான் தருகிறேன் எதுனாலும் தாரப்பா தந்தால் இந்த வரம் தாருங்கள் ஐயா ஆமா ஆமா இல்லை என்றால் எனக்கு வேண்டாம் வேண்டாம் ஆமா சொல்லுகிறான் பார்வதி மேல் சத்தியமா அல்லவா சொல்லியிருக்கிறான் சத்தியம் வேற செஞ்சிட்டாரு அதனால் கண்டான் ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறான் அரக்காப்பா கேட்ட வரும் அத்தனையும் தந்தேனடா வாட வட வல்லரக்க வடிவழக சொல்லி கேள தந்ததோர் வரத்துக்கு தான் பழுது நீ செய்வையான தந்தவரும் உன்னை என்று பாராமல் அளிக்குமாடா ஆண்டவன் சிவபெரும் உனக்கு தந்தேனடா தந்தே கேட்டவரும் அத்தனையும் வரம் அதை வாங்கினான் வாங்க மட்டும் வணங்கினானே வாங்கிய பின்னால் நிமிர்ந்தானே வாரானே வல்லரக்க நாதற்கான அதை மூட்டு வேலை கொடுத்ததோர் வரம் அதைத்தான் சோதிக்க வேண்டும் என்று வல்லரக்கன் வருவான் அந்த கைலாசம் நோக்கி கைலாசம் நோக்கி அரக்கன் வருவான கைலாசம் நோக்கி அப்படி கைலாசம் நோக்கி தீப்பற்றி எரியுதையா கண்டார்கள் தேவர்கள் ஐயோ இறைவன் கொடுத்த வரத்தின் காரணமாகவே அல்லவா அரக்கன் வருகிறான் என்று சொல்லி அரக்கனுக்கு பயந்தார்கள் தான் பயந்து நீட்டிய பக்கமெல்லாம் தீப்பற்றி நல் பற்றி எரிகிறது ஓடுறான் எல்லாம் ஓடுதான் ஓடிக்கிட்டே இருக்கான் யார் யாரெல்லாம் ஓடினான் யாருப்பா ஓடுகிறான் வானவரும் ஓடினான் மறையவனும் ஓடுவானா மறையவரும் ஓடுவான வர்ண தம்பி ஆதித்தன் இந்திரனும் ஓடினானே கண்ட வாதித்தன் இந்திரனும் ஓடுகிறான் இந்திரனும் ஓடும்போது சந்திரனும் ஓடினானே ஓடும்போது சந்திரனும் ஓடுகிறான் சந்திரனும் ஓடும்போது சூரியனும் ஓடினானே சந்திரனும் ஓடும்போது சூரியனும் ஓடுகிறான் ஆட்டுகிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடுவானா ஆட்டுக்கிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடுகிறான் அன்னப்பட்சி மீதிலேறி ஐம்பெருமான் ஓடினான் அன்னப்பட்சி மீதிலேறி ஐம்பெருமான் ஓடுகிறான் பச்சை மயில் மீதிலேறி பாலசுப்ரம ஓடினான் பச்சை மயில் மீதிலேறி சுப்பிரமணியம் ஓடுகிறான் கழுத நல்ல வாகனத்தில் மன்மதனும் ஓடுவானா என்ற வாகனத்தில் மன்மதனும் ஓடுகிறான் காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினான் காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடுகிறான் எருமகிட வாகனத்தில் யமதர்மன் ஓடுவானா எருமகிட வாகனத்தில் யமதர்மன் ஓடுகிறான் பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினான் பெருச்சாலி வாகனத்தில் பிள்ளையார் ஓடுகிறான் அன்னவர வல்லரக்கு அது சொல்ல நேரம் வர வல்லரக்கு அதை சொல்ல நேரம் வர வல்லரக்கு இது சொல்ல நேரம் வர வல்லரக்கு இதை சொல்ல நேரம் ஒரு வட்ட வீடு சக்கை போல வளர்ந்து அங்கே ஓடினான் வட்ட வீடு கட்டி போல வளைந்து நெளிந்து ஓடுகிறான் எட்டோடு 8 நாள திட்டோட்டம் ஓடினார்கள் 8 நாளா திட்டோட்டம் ஓடுகிறான் ஆண்டவன் சிவருமானும் ஓடினான் ஆண்டவன் பகவான் சேர்ந்து ஓடுகிறான் ஆண்டவன் கரைகண்டனும் ஓடுகிறான் தேவாதி தேவரை எல்லாம் நந்தவன தோட்டமாகவே ஆக்கி ஆண்டவனான சிவருமான் சிவனா நாள் இதழ் கொண்ட செவரளி புஷ்பத்திலே சிவலிங்கமாகவே இறைவன் அவர் லிங்கமாக மறைந்து விட்டான் சிவலிங்கமாகவே அமர்ந்த சிவனை காணாமல் அரக்க பறக்க ஓடி வந்தான் அல்லவா அரக்கன் வட்ட பாறையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் அரக்கன் இறைவனை தேடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆயர்வாடி பட்டணத்தில் எம்பெருமான் மாயவன் அவதாரம் செய்து வருகிறான் அவதாரம் செய்கிறானே மாயவன் ரகுராமன்
கோபால கண்ணனானவன் கண்ணன் ஆயர்பாடி பட்டணத்திலே 16 வயதானது ஆ ஆடு மாடுகளை எல்லாம் நரிசாத்தி கொண்டு வருகிறான். ஆமா கொண்டு வருகிறான். எப்படி வருகிறான்? எப்படி வருகிறான்? அவன் பட்டணமும் பழுக்க சாத்தி பட்டணமும் பழுக்க சாத்தி இட்டணமும் 27 கடையாளை தடி பிடித்து கஞ்சி களையம் அதை தோளில் போட்டு அப்படி தலை கூட கையில் ஏந்தி ஒரு தும்புவாறு செருப்பும் மாட்டி ஒரு ஆடுமைக்கையாதவர் போல் அப்படி சன்னியாசி வடிவம் கொண்டு அந்த எம்பெருமான் மாய வந்த அப்படி அத்துவான கணகமாக ஆடு மாடுகளின் நிறசாத்தி எம்பெருமான் மாய வந்த ஏ மாய வந்த ஹரிராமன் ஹரிராமன் அவன் வருவானா வருவானா எம்பெருமான் மாயவரா எம்பெருமான் மாயவனா மாயவனா அப்படி அத்துவான கணகமா ஆடு மாடுகள் நிறசாத்தி ஆண்டவனான சிவபெருமான். ஆமா சிவபெருமான் அங்கே இருக்கக்கூடிய வேளையிலே இவன் சீங்குழல் எடுத்து ஊதுகிறான். ஓடோடி வருகிறான். அப்படி சீங்குழல் சத்தம் ஆண்டவன் சிவபெருமானுக்கு கேட்டு அவர் காதலே கேட்கிறதில்லவா? ஆண்டவன் சிவனாருக்கு கேட்ட மாத்திரம் வேளையில் சிவரிலே இருந்த சிவபெருமான் எழுந்தரித்து வாரான். எழுந்தரித்து வருகிறான். அத்தான கண்டான் பார்க்கிறான். மச்சான கண்டனும் மனம் மகிழ்ந்து ஆமா மனம் மகிழ்ந்து ஆண்டவன் சிவபெருமான் இந்த அத்துவான கானகத்தில் நிற்கிறாரு என்று ஆமா என் பெருமான் மாயவன் அத்தான் இந்த அத்துவான கானகத்திலே தன்னந்தனியா வந்த காரணம் என்ன? என்னம்மா? ஆண்டவனான சிவபெருமான் ஆமா மாயவனான ரகுராமன் கோபாலன் கண்ணனிடத்தில் சொல்கிறான். சொல்லும் வேளையிலே அத்தான் அந்த பொல்லாத அரக்கனுக்கு நான் வரத்தை கொடுத்து விட்டேன், அவனை என்னை அழிக்க துணிந்துட்டான், வந்து கொண்டிருக்கிறான். ஆதலால் அவனை அழிக்க வேண்டும் என்று மாயவன் ரகுராமனிடத்தில் சொன்ன நேரம் எம்பெருமான் மாயவன் ஒரு பெண் போல் வடிவம் கொண்ட மாயவன் வருவானா மோகினி போல் வடிவம் எம்பெருமான் அத்துவான ஆளரவும் உள்ள அவன் ஓட்டமும் பெருநடைய ஓடாடி வருவான். அரக்கணவன் கண்ணால் கண்டு பெண்ணென்று வழிமறைத்து மோகினி பெண் ஆசை கொண்டு அரக்கணவன் கேட்பான அடி அடி அடிய பெண்மையில இந்த அத்துவான கானகத்தில் தன்னந்தனியாக போவதென்ன வல்லரக்கன் கேட்ட வேலை எவன் மோகினியால் உரைப்பான என் கனவினிடம் சண்டையிட்டு என் மாத வீடு போறேனடா நான் புருஷனிடம் சண்டையிட்டு புகுந்த இடம் போறேனடா எனக்கு வலியனையும் விட்டுடடா வலியனையும் விட்டுடடா என்று மோகினியால் உரைத்தானா ராணியா வைப்பேன் என்று நீ என்னோடு வாடி என்று அல்லரக்கன் இடம் மதியில மோகினியால் சொல்லுவாளா உனக்கு முன்தாரம் இருக்கும் போது பின்தாரத்துக்கு இடமும் இல்லை எனக்கு சத்தியம் செய்வையானா நான் உன்னோடு வருவேனடா என்று வல்லரக்கன் இடம் மதியில
சொல்லுவான மோகினியாள் உனக்கு சத்தியந்தம் செய்து தாரே என்று வல்லரக்கன் வருவான் பொத்தாமரை குளம் மதியில அவன் முங்கினான முழுகுவான் வாங்கிய வரம் அதை தன்னை மறந்து விபூதியை குலைப்பான அவன் சிரசிலே வைக்கும் வேலை அரக்கனோட சிரசதுதான் வாங்கிய வரத்தாலே அரக்கன் சிரசு துண்டித்து ஏழு கடலுக்கு போய் விழுந்தது அரக்கனோட சிரசு எடுத்து ஆள் எம்பெருமான் மாயவன் தான் அந்த சிவனாரிடம் மதியில அத்தானை மச்சானே அந்த பொல்லாத அரக்கனைத்தான் நான் சங்காரம் முடித்தேன் என்று நான் சங்காரம் முடித்தேன் என்று பங்குனி மாதத்தில 18ஆம் தேதியில உத்திர நட்சத்திரத்தில் ஆரிக்கும் சிவனுக்கு நடுவாக உதித்த ஹரிகரன் ஐயன் பிறந்தார்.